தீபாவளி பலகாரம் செய்ய வந்த மாஸ்டர்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். என்ன பேசினேன்னு கேளுங்க. உங்கள் பெயர் என்ன? சாப்பாட்டு ராமன். உங்கள் மனைவி பேர்? சாம்பார் சரோஜா. பிள்ளைங்கள்லாம் யார் யார்? ஒருத்தன் தயிர் வடை தேசிகன், இன்னொருத்தன் போண்டாமணி, மூணாவது பையன் தேங்காய் சீனிவாசன். பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்கா? தேஷா, வெங்காய வேம்பு, தக்காளி தமிழரசி. பரவாயில்ல. உங்கள் மனைவி எப்படி பேசுவாங்க? அவளா சில நேரம் ரவா லட்டு மாதிரி பொலபொலன்னு கொட்டுவா, சில நேரம் கெட்டி உருண்டை மாதிரி இறுக்கமாக இருப்பா. அப்படியா? பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க? அது அதிர்சம் மாதிரி. முதல்ல தட்டி கொடுக்கணும், பிறகு புரட்டி போடணும். அவசரப்பட்டு எடுத்தால் அரை வெக்காடு, கவனிக்காமல் விட்டுட்டா கருகி போயிடும். மனைவி சமையல் எப்படி? நன்னா சமைப்பா. அவள் அல்வா செஞ்சால் சிவாஜி மாதிரி பாத்திரத்தோடு ஒன்றி போயிடும். உங்கள் பேச்சு நல்லா இருக்கே. ஆமாங்க, எனக்கு முறுக்கு மாதிரி சுற்றி வளைச்சி பேச தெரியாது. முருங்கைக்காய் மாதிரி ஸ்ட்ரைட்டாக பேசிடுவேன். உங்கள் சமையல் குரு யார்? எனக்கு சமையல் குரு எங்கள் அப்பா தான். எங்கள் அம்மாட்டையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா பேர் சீதாராம் கேசரி, எங்கள் அம்மா அப்பளம் அம்புஜம். ஓ, உங்களுக்கு பேர பிள்ளைங்களாம் இருக்காங்களா? பேஷா. ஏதோ எள்ளு சீடை மாதிரி ஒன்று ஓடுது, அது பேர் அசோகா. ஜாங்கிரி மாதிரி கலராக இருக்காளே, அவள் ஜாமுன் ஜானகி. இங்கே இருக்கிறது யார்? இங்கே பாயசத்தில் ஊறின சேமியா மாதிரி சுருட்டின்னு கிடக்கிறாளே, அவள் தான் மைசூர் மாமியார் மங்களம். குடமிளகா மூக்க வச்சுட்டு கொடன்னு பேசுகிறது எங்கள் மாமனார் சரவணபவன். வேறு எதுவும் டீட்டெயில் வேணுமா? போதும் போதும், இதுவே எனக்கு மிளகு ரசம் குடித்த மாதிரி காரசாரமாக இருக்குது. நன்றி, வரேன். தம்பி, உங்கள் பேர் என்னன்னு சொல்லலையே? என் பேர் சீப்பு முறுக்கு சிங்காரவேலன்.